மாநில தலைநகராக இருந்தாலும் இன்னமும் நகராட்சியாகவே திகழும் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியுடன் இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். அதேபோல சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களின் ஊதியம் 10,000 18,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்படும் என்றும், தேசிய சுகாதார இயக்க பணியாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஊதியத்துடன் கூடுதலாக 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். பேரவை முடிந்து வெளியே வந்த முதல்வரிடம் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தலைமை பொறியாளர் மற்றும் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்காமல் மௌனமாக நடந்து சென்றார். புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர் நகராட்சி இரண்டையும் இணைத்து புதிய மாநகராட்சியாக கொண்டு வருவதற்கு அரசு தீர்மானித்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆஷா பணியாளர்களுக்கு 18,000 கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு 8,000 உயர்த்தி கொடுக்கப்படும். 7, 3, 10, 10,000 வாங்கிட்டாங்க. 8,000 உயர்த்தி 18,000 கொடுக்கப்படும். இலங்கை மற்றும் இந்திய மீனவர்கள் சங்க தலைவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை வவுனியாவில் நடைபெற்றது. இலங்கை வட மாகாண கடல் தொழிலாளர் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்திய விசைப்படகு மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் எல்லை தகராறால் இருநாட்டு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்தும் பேசப்பட்டது. முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாகவும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். மதுரையில் நடைபெறவுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் மற்றும் மத்திய கமிட்டி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட இருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மதுரை தமுக மைதானத்தில் ஏப்ரல் 2 முதல் 6 வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் மு.க.ஸ்டாலின், சிபிஎம் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத், சிபிஐ பொதுச் செயலாளர் ராஜா, கேரள முதல்வர் பினராயி விஜயன், கர்நாடக அமைச்சர் கிருஷ்ண பைரே கவுடா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மாநாடு குறித்த அழைப்புதலை வெளியிட்டு பேசிய சிபிஎம் மாநில தலைவர் பே. சண்முகம், மாநாட்டின் இறுதி நாளில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் மத்திய கமிட்டி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். அகில இந்திய மாநாடு இங்கே நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு வார காலம் அந்த நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற இருக்கிறது. ஒரு மினி இந்தியாவே ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க போறாங்க. நிச்சயமா அகில இந்திய பொதுச் செயலாளர், புதிய மத்திய கமிட்டி, புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கோயிலில் ஆண்கள் பெண் வேடமிட்டு வழிபாடு நடத்தும் நிகழ்வு நடைபெற்றது. கொட்டங்குளங்கர பகுதியில் அமைந்துள்ள கோயிலில் சமய விளக்கு திருவிழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் போல சிகை அலங்காரம் செய்து பூச்சோடி கையில் விளக்கு ஏந்தி வழிபாடு செய்தனர். இவ்வாறு வழிபாடு நடத்தினால் நினைப்பது நடக்கும் என்பது அந்த பகுதி மக்களின் நம்பிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பணிகள் முடிக்கப்படாமலேயே தொழிற்பேட்டையை முதலமைச்சர் திறந்து வைத்த சம்பவத்திற்கு விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வெத்தநாயக்கன்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உமையாள்புரம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தொழிற்பேட்டையை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொழிற்பேட்டை அமைப்பதற்காக விவசாயிகளிடமிருந்து நிலம் கைப்பற்றப்பட்ட நிலையில் பணிகள் இன்னும் முழுமையாக முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவ சிகிச்சை செலவுகளை குறைக்கும் வகையில் இந்தியா முதல் முறையாக எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரத்தை உருவாக்கியுள்ளது. 80 முதல் 85% மருத்துவ உபகரணங்களை இந்தியா பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வருகிறது. இந்நிலையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேனர் வரும் அக்டோபரில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சோதனைக்காக நிறுவப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை அடைவதை நோக்கமாக கொண்டு இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தை முன்னெடுத்திருப்பதாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது.
இந்தியாவின் பொருளாதாரம் 10 ஆண்டுகளில் இருமடங்காக வளர்ச்சியடைந்திருப்பதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இந்தியாவின் பொருளாதாரம் 105% வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. சர்வதேச அளவில் மிக வேகமாக வளரும் நாடாக திகழ்வதாக தெரிவித்துள்ள சர்வதேச நிதியம், தற்போது இந்தியாவின் பொருளாதாரம் 4.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர் கொண்டதாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 2.1 டிரில்லியன் டாலர்களாகவே இருந்ததையும் சர்வதேச நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் 3வது காலாண்டில் பொருளாதார அடிப்படையில் இந்தியா ஜப்பானை முந்தும் என்றும் 2027ஆம் ஆண்டின் உலகில் 3வது பெரிய பொருளாதாரமாக உள்ள ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி முன்னேறும் எனவும் சர்வதேச நிதியம் கணித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளதாக கர்நாடக மாநில துணை முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். மேகதாது திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருந்தார். இதுகுறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு சிவக்குமார் பதிலளித்தார். மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருப்பதாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கர்நாடக அரசு உறுதியாக இருப்பதாகவும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ನಮ್ಮ ನೀರು ನಮ್ಮ ಹಕ್ಕು. ಅವರು ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡು, ಅವರ ಬೇರೆ ಬೇರೆ ಹಿಂದೆ ಕೂಡ ಜಯೇಶ್ ಪಟೇಲ್ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆಗಿದ್ದು ಕೂಡ ಹೋಗಿ ಮಾತುಕತೆ ಎಲ್ಲ DPR ಹಾಕಿದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಬಂದಿತ್ತು. ವಿ ಆರ್ ವೆರಿ ಫರ್ಮ್. ಮೇಕೆದಾಟು ಯೋಜನೆಗೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕು ಅದಕ್ಕೆಲ್ಲ ಮಾಡಿದ್ವಿ. ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಗೊತ್ತಿದೆ. ಕೋರ್ಟಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ಲೀಗಲಿ ಏನು ಫೈಟ್ ಮಾಡಬೇಕು ನಾವು. தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவிற்காக ராட்டினங்கள் அமைக்க 3,06,00,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. தென் தமிழ்நாட்டில் மதுரைக்கு அடுத்தபடியாக பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா வரும் மே 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 8 நாட்கள் இரவு பகலாக நடைபெறவுள்ளது. இந்த திருவிழாவில் பக்தர்களை மகிழ்விக்கும் பொழுதுபோக்கு அம்சமான ராட்டினங்கள் மற்றும் திருவிழா கடைகள் அமைப்பதற்கான பொது ஏலம் இந்து சமய அறநிலையத்துறையால் நடத்தப்பட்டது. இதில் தேனியைச் சேர்ந்த விஜயராஜன் என்பவர் கடந்த ஆண்டை விட 50 லட்சம் ரூபாய் அதிகமாக 3,06,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளார். திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கருப்பகவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பனியன் நிறுவனத்தில் வங்கதேச இளைஞர்கள் சட்டவிரோதமாக தங்கி பணியாற்றி வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வீரபாண்டி காவல்துறையினர் பனியன் நிறுவனத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கி பணியாற்றி வந்ததாக வங்கதேசத்தைச் சேர்ந்த ராபின் ஹுசைன், இசாக் அலி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சூடான் நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சூடானில் அரசு படைகள் மற்றும் துணை ராணுவ படைகள் இடையிலான மோதல்கள் தொடர்ந்து கடுமையாகி வருகின்றன. இந்நிலையில் வடக்கு டர்பூர் மாநிலத்தில் தோரா சந்தையில் சூடான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக துணை ராணுவ படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு ராணுவ படை எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. இதற்கிடையே சூடான் ராணுவம் கைப்பற்றிய பகுதிகள் பச்சை நிறத்திலும் துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் சிவப்பு நிறத்திலும் குறிப்பிடப்பட்டு முதல் முறையாக வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட மீட்பு பணி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உய்சிங் கவுண்டியன் மலைப்பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. அதிலிருந்த விமானி சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்கொரியாவின் தெற்கு பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. 100க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 728 புள்ளிகள் சரிந்து 77,288 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 181 புள்ளிகள் இறங்கி 23,486 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. தொடர் ஏற்றத்தில் இருந்த பங்குச்சந்தைகளில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததே இறக்கத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த 7 நாட்களில் சென்செக்ஸ் 4,188 புள்ளிகளும், நிப்டி 1,271 புள்ளிகளும் அதிகரித்துள்ளன.
அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று சந்தைகளில் 5371 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்திருந்தனர். கிராம ஊராட்சிகளை பிரித்தல் மற்றும் இணைத்தல் பணிகள் இந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சிகளில் அதிக எண்ணிக்கையில் குடியிருப்புகள், மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு காரணமாக திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில கிராம ஊராட்சிகளை இணைக்கவும், தற்போது கிராம ஊராட்சிகளை மறுசீரமைத்து புதிய ஊராட்சிகளை அமைக்கவும் கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாகவும், இதனால் உரிய செயல்முறைகளை பின்பற்றி கிராம ஊராட்சிகளை பிரித்தல் மற்றும் இணைத்தல் பணிகள் இந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் தினமும் 50 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாக கோவை மாவட்ட நூற்பாலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். கோவை மாவட்டத்தில் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மின்சார கட்டணம், வணிக வரி, தொழிலாளர் சம்பளம், வங்கி கடன் மீதான வட்டி உள்ளிட்ட நிலையான செலவுகளை உரிமையாளர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றும், 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் தேங்கியுள்ளதாகவும், இதனால் கிடைத்த விலைக்கு நூல்களை விற்க வேண்டியுள்ளதாகவும் நூற்பாலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். 50 ஆண்டுகள் பழமையான விசைத்தறிகளுக்கு புதிய விசைத்தறிகளுக்கும் இணையான கட்டணம் கேட்பதுதான் பிரச்சனை என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் சொல்கின்றனர். ஜவுளித்துறை, நூற்பாலைகள், விசைத்தறி என முத்தரப்பு கமிட்டி அமைத்து பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று நூற்பாலை உரிமையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சிறுமியின் நெஞ்சை தொடுவது, அவர்களின் ஆடைகளை களைவது பாலியல் குற்றமல்ல என்று தீர்ப்பளித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தும் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்தும் உத்தரவிட்டுள்ளது. அலகாபாத் நீதிபதி வழங்கிய சர்ச்சை தீர்ப்பை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு. தீவிரமான பிரச்சனையில் முற்றிலும் உணர்வுபூர்வமற்ற வகையில் இப்படி ஒரு தீர்ப்பை எழுதியிருப்பதாகவும், சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரம் சட்ட கோட்பாடுகளுக்கு எதிராகவும் மனித தன்மையற்ற வகையிலும் அணுகப்பட்டிருப்பதாக காட்டமாக தெரிவித்தது. அண்மையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலகாபாத் நீதிபதி அளித்த தீர்ப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் ஜாமீன் கோரிய SI ரகு கணேஷின் மனுவை மதுரை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்போது காவல்துறையினர் நடத்திய சித்திரவதை தாக்குதலில் இருவருமே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சிறையில் இருக்கும் SI ரகு கணேஷ் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி SI ரகு கணேஷ் ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் இந்த வழக்கு விசாரணையை 2 மாதங்களில் முடிக்கவும் கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். சென்னை பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் 48 பேர் மீட்கப்பட்டனர். வயலாநல்லூர் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக திருவள்ளூர் மாவட்ட சட்ட உதவி மையத்தின் செயலாளர் நளினி தேவிக்கு புகார் வந்தது. இதையடுத்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருடன் சென்று செங்கல் சூளையில் ஆய்வு செய்தபோது ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த 48 தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிவது தெரியவந்தது. இதையடுத்து 48 பேரையும் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது மாணவிக்கு தீ வைத்து கொலை செய்ய முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சந்தோஷ் என்பவர் 17 வயது மாணவியை காதலித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மாணவியின் குடும்பத்தினர் உறவினர் வீட்டிற்கு அவரை அனுப்பி வைத்தனர். அதன் பிறகும் சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் முத்தையா மாணவியிடம் பேச முயன்றுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவிக்கவே மாணவி மீது சந்தோஷ் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்திருக்கிறார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பிறகு அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தோஷ் மற்றும் முத்தையாவை காவல்துறையினர் கைது செய்தனர்.